Hi guys, welcome back to another video. And இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகுது 2024ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி கில்லர் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்துல வந்து நம்ம டேவிட் பேட்டிஸ்டா, ஸோ WWE ஃபார்மர் சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோ. ஸோ படத்துல என்னன்னா பேசிக்கா நம்ம பேட்டிஸ்டா வந்து ஒரு ஹிட் மேன். அவர் கொடுக்குற மிஷனை வந்து கரெக்டாக முடிச்சிட்டாரு. அப்படி லாஸ்ட் ஒரு மிஷனுக்கு போகும்போது அவருக்கு லைட்டா தலைலாம் ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி கேர் ஆகுது. சரி என்னடா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு நான் இதை விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டிட்ட போய் சொல்றாரு, நீ ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணிக்கோ அப்படின்னு இவர் சொல்றாரு. அவர் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவர் வழியா செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும்போது அந்த மெடிக்கல் செக்அப் கொடுத்தப்போ அவருக்கு ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு விதமான ஒரு கேன்சர் இருக்கு, நீ ஒரு 3 மாசத்துல செத்து போயிருவ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பேட்டிஸ்டா ரொம்ப நொறுங்கி போயிடுறாரு. அவரோட லவ்வும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை பிரேக்கப் பண்ணிடுறாரு. இவரை கொல்றதுக்கு இவரே வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு, என்ன யாரையாவது கொலை பண்ண சொல்லுங்க, அதுக்கு நான் வந்து 2 மில்லியன் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு. சரி இன்னும் அதை ஒத்துக்கிட்டு இவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிடுறாங்க. உடனே கொல்லவனா, இன்றைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. 12:57 டைம் ஆகுது. பேட்டிஸ்டாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த போன்ல சொல்றாங்க, எப்பா உனக்கு வந்து ரிசல்ட் உன்னோட கிடையாது, பேரை மாத்தி வச்சுட்டு ஒன்னும் ஒருத்தர் இது பண்ணிட்டானுங்க, எதுக்கும் தலையை நீ இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோ, உனக்கு வந்து கேன்சர் கிடையாது அப்படின்றாங்க. இவரை கொல்றதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ விட்டு ஊர்ல இருக்க எல்லா கான்ட்ராக்ட் கில்லரும் நம்ம ஹீரோ விட்டு தெரிஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுல என்ன ஆச்சு அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படம் கேட்டோடனே என்னடா ஜான்வி கதை உட்காந்து சொல்லிட்டு இருக்க கிறுக்கு பேலே அப்படின்னு கேட்க முடியும். பட் எனக்கு பார்க்கும்போது இந்த படம் அப்படிதான் இருந்துச்சு. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஜான்விக் அப்படிங்கிற படத்துல வந்து மனசை நினைக்காம கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட், இது ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி அப்படின்னு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த படத்துல வர்ற ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ஆர்ரைட்டரா எடுத்தது. ஒரு கேங்ஸ்டரை காட்டும் போதும் அவங்க ஒரு கொலைகள் பண்ணியிருப்பாங்க. அந்த கொலையெல்லாம் ஃபுல்லா நமக்கு ராவா காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் திரும்ப சொல்றது, இந்த படத்துல வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா அண்ட் ரொம்ப கொடூரமா வந்து கொடூரத்தோட எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு படத்தோட லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்குக்குள்ள நடக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவுஸுக்குள்ள. ஸோ அதுக்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். நீங்க ஒரு வெறித்தனமான நான் ஒரு ஆக்ஷன் ஃபேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம், இந்த ஃபைட்ஸ் எல்லாம் நீங்க அப்படி ரசிப்பீங்க. சும்மா கை காலு தலை எல்லாம் தனித்தனியா செதறும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப கொடூரமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேவிட் பேட்டிஸ்டாவும் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஹிட்மேன் எப்படி இருப்பான், அந்த மீசையை ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு தாடி அந்த ஹேர் கட் அப்படின்னு பயங்கரமா நம்மளால வந்து வந்திருந்தாரு. ஆனா அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு அடுத்து பிடிச்சதுன்னா, இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லீடிங்கோட தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஒரு சூப்பரான படம். அண்ட் அஃப்கோர்ஸ் சில அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. அதை தவிர ஆர்ரைட்டரான கண்டென்ட்டும் இருக்கு. ரொம்பவே ப்ரூட்டலான காட்சி இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. அப்படின்றபடியா நீங்க ஃபேமிலிஸோட சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த படத்தை உங்களோட ஃபேமிலிஸோட நீங்க பார்க்க முடியாது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் அந்த படத்துல இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த படம் நீங்க ஒரு ஹாலிவுட்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன், ரொம்ப கொடூரமான ஒரு கொரியன் படம்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த சீரோ ஈவில் அந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு முடியும். ஆனா எங்கேயுமே இந்த படம் நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி காட்சியோ, ரொம்பவே வந்து என்னடா இது கடுப்பா போகுது அப்படின்ற மாதிரி காட்சியோ இந்த படத்துல எங்கேயுமே இருக்காது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஆனா அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ், சேசிங் அப்படின்னு பல இது இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கே ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவே நம்ம படத்துக்குள்ள நம்மளை டிராவல் பண்ண வச்சிருச்சு அப்படின்றதான் உண்மையான இது. ஆனா ஆப்வியஸ்லி இந்த படம் வந்து தமிழ் டப்பில் இந்த படம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. போய் செக் பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த படம் எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நீங்க ஒரு ஹெட்ஃபோன் போட்டுலாம் வந்து படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.